அப்படிப்பட்ட அந்த திருவடி என்னாச்சு அப்படின்னார், ஏனமாகி நிலம்புக்கு ஆற்றலின் அகல தோன்றாது நிமிர்ந்து. அடுத்து பத்தி அடியவர் பச்சிலை இடினும் முத்தி கொடுத்து முன் நின்று அருளி நிகழ்த்தும். ஆக இப்போ மேலே சொன்னதெல்லாம் ஒருவாறு, இங்கே வந்துனாரு அன்பு காரணமாக ஒரு பச்சிலையை பறித்து போட்டேன்னா முன்னாடி வந்து நின்று முத்தி என்கிற பேற்றையே கொடுக்கக்கூடியதையா அந்த திருவடி. திருவடி எப்படிப்பட்டதுன்னார், பத்தி அடியவர் பச்சிலை இடினும். நல்ல பூ தான் வேணும், தேன் நிறைந்த மலர் வேணும், வாசனை நிறைந்த மலர் வேணும், அதெல்லாம் வேணும். ஒரு பச்சிலை இருந்தால் போதும். அது வாசம் இருக்குதா வாசம் இல்லையா ஒன்றும் பற்றி. ஏன் நீங்கள் பெரிய புராணத்தில் உரையாசிரியர் கொடுத்துருப்பார், நாரும் பூவும் நாரா பூவும் நாதர் இருக்கு. எல்லா பூவும் அவருக்கு தான். அதனால் ஊமத்தையும் கூட விரும்பி வச்சுக்கிட்டாரு. எல்லாரும் வேண்டாம் வேண்டாம்னு ஒதுக்குனா தூக்கி கொண்டாப்பா நான் வச்சுக்கிறேங்கிறல்ல. அப்போ இறைவனுக்கு ஒரு பச்சிலை இட்டால் போதும். நீங்கள் அந்த பச்சிலைக்கு இறைவன் இறங்கி அருள்பாலிப்பவன். எனவே பத்தி செய் அடியவர் பரம்பர துய்ப்பவன். திருவாசகம் பத்தி செய் அடியரை பரம்பர துய்ப்பவன் உத்தரகோசமங்கை ஊராகவும் சொன்னாரே. அதனால் பத்தி செய் அடியவர். எனவே பத்தி அடியவர் இது எப்படி அர்த்தம், யாவராகினும் அன்பரன்றி அரிய உணா மலர்ச்சோதியான். சுவாமி யாரு, யாராவனா நீ இருந்துக்க, ஆனால் அன்பராயிரு. நீ அரசனா வியாபாரியா என்ன வேணாலும் இரு, ஆனால் நீ என்னவா இருக்கணும், அன்பன் என்ற ஒரு நிலையில் இருந்தால் அவனுடைய திருவடியை நீ காணலாம். அன்பரா இல்லைன்னா யாவராயினும் அன்பரன்றி அரிய ஒனாமலர்ச்சோதியான் சேயமாமலர் சேவடி கண்ணம் சென்னி மன்னி திகழும் என்று கொடுத்திருக்கிறார்லவா, அந்த திருவடி தான். எனவே பத்தி செய் அடியவர் பச்சிலை ஈடினும். அவங்க என்ன கொடுப்பார், முத்தி கொடுத்து, அவங்களுக்கு முத்தி பேற்றை கொடுத்து முன்னின்று அருளி திகழ்ந்து உலது ஒருபால். இப்போ இத்தனையும் வலது திருவடிக்கு, சாமியினுடைய வலது பக்கம் மட்டும். சரி, அம்மாவுடைய திருவடி எப்படிப்பட்டது, அடுத்த பகுதி பாருங்க. இடது பக்கம் சொல்றார், திருவடி அகம் சேர்ந்து மறுவில் கற்பக தருந்தளிர் வாங்கி. எப்படி இருக்குதுன்னாரு, இப்போ அம்மையினுடைய பக்கமாக இருக்கிற இடது பக்கத்தில் இருக்கிற அந்த திருவடியினுடைய பெருமை சொல்லுகிறார். நெய்யில் தோய்ந்த செவ்வித்தாகி நூபுரம் கிடப்பினின் நொந்து தேவர் மடவல் மகளிர் வணங்குவ வீழ்த்த